அனைவருக்குமே வணக்கம். ஹரியானா மாநிலத்தில் பானிபட் அப்படின்ற நகரில் யமுனா என்க்ளேவ் அப்படின்ற அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த நரேஷ் சர்மா. இந்த நரேஷ் சர்மா அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வராரு. அது கூடவே பணத்தை வட்டிக்கு விடுற தொழிலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய வீட்டில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சுக்தேவ் நகர் அப்படின்ற பகுதியில் தான் இவருடைய ஆஃபீஸை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. எப்போதுமே இந்த ஆஃபீஸுக்கு காலை 10 மணி வாக்கில் தன்னுடைய வீட்டில் இருந்து இனோவா காரில் சென்று ஈவினிங் 7:30 மணி வாக்கில் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படி தான் சரியாக February 6, 2020 வாக்கில் காலை 10 மணி வாக்கில் தன்னுடைய வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி இருந்திருக்காரு. ஆனால் அன்றைய நாள் இனோவா கார் சர்வீஸுக்கு போயிருந்ததுனால அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு காரான டொயோட்டோ எட்டியாஸ் அப்படின்ற காரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆஃபீஸுக்கு போயிருந்திருக்காரு. அதன் பிறகு 7:30 மணிக்கு தன்னுடைய கணவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷ் சர்மாவுடைய மனைவி, குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டின்னருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நரேஷ் சர்மா 7:30 மணிக்கு வராததுனால உடனடியாக நரேஷ் சர்மாவுடைய மனைவி அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, ஏதாவது வேலையாக இருப்பார் போல், அப்படி இல்லைன்னா மொபைலில் சார்ஜ் இல்லாமல் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி அந்த மனைவியை எதையுமே பெருசாக எடுத்துக்காம அப்படியே விட்டுருந்துருக்காங்க. ஆனால் இரவு 8 மணி ஆகியுமே அந்த நரேஷ் சர்மா வீட்டுக்கு வராததுனால நரேஷ் சர்மாவுடைய மனைவி மறுபடியும் கால் பண்ணி பார்த்துருக்காங்க. இறுதியாக நரேஷ் சர்மா கிட்டே இருந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்காததுனால உடனடியாக தன்னுடைய அண்ணனான சுரேஷ் சர்மா அப்படின்றவர்கிட்ட இது எல்லாத்தையுமே தெரிவிக்கிறாரு. இதன் பிறகு தான் சுரேஷ் சர்மா நேரடியாக நரேஷ் சர்மாவுடைய ஆஃபீஸுக்கு வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது 7:30 மணி வாக்கில் சார் இங்கேருந்து கிளம்பிட்டாங்களே, இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, வரலையா அப்படின்னு அவர்களே ஆச்சரியமாக கேட்டிருந்திருக்காங்க. இதனால் சுரேஷ் சர்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனடியாக தன்னுடைய மச்சான் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் யாருமே அன்றைய நாள் நரேஷ் சர்மாவை பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. நரேஷ் சர்மா ஆஃபீஸில் இருந்து ஈவினிங் 7:30 மணி வாக்கில் கிளம்பி போனதுனால ஒருவேளை அவர் வீட்டுக்கு வர பாதைகளில் அவருடைய கார் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பஞ்சர் ஆகிருக்கலாமோ அப்படின்ற கோணத்தில் அந்த மச்சான் அவர் நரேஷ் சர்மா போகக்கூடிய வழிகளில் தேடிக்கிட்டு வராரு. ஆனால் என்ன தான் இப்படிலாம் முயற்சிகள் பண்ணாலுமே நரேஷ் சர்மா அன்றைய நாள் கிடைக்கவே இல்லை. நரேஷ் சர்மா ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறதுனால இரவு முழுக்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை காலையில் கூட வரலாம் அப்படின்னு நினச்சி அந்த குடும்பத்தார்கள் காத்து இருந்திருக்காங்க. ஆனால் மறுநாள் ஆகியுமே அவர் வீட்டுக்கு வராததுனால உடனடியாக சுரேஷ் சர்மா பானிபட் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய மச்சானான நரேஷ் சர்மாவை காணோம் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்துருக்காரு. அன்னைக்கு நரேஷ் சர்மா எங்கே தான் போனார், என்ன தான் ஆனார், போலீஸ் அதிகாரிகள் நரேஷ் சர்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஹரியானா மாநிலத்தில் 2020 ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த வீடியோவுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்கியிருப்போம் அப்படிங்கிறது. அதனால் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய டைப்பிங் பேடில் இமோஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் ஸ்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு இமோஜி வரும். அந்த இமோஜை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு இந்த வழக்கை கிரைம் பிரான்ச் போலீஸ் அதிகாரிகள் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த குடும்பத்தார்கள் கிட்ட வந்து இந்த நரேஷ் சர்மா எங்கே போவார், எங்கே வருவார், யார்கிட்டலாம் பேசுவார், எந்த வழியாக போவார், இதற்கு முன்னாடி யாருக்கூடையாவது சண்டை போட்டிருக்காரா, அப்படி இல்லைன்னா யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கொஸ்டின் எல்லாமே அந்த குடும்பத்தார்களை கேட்டிருந்திருக்காங்க. அதற்கு அந்த குடும்பத்தார்கள் நரேஷ் ஒரு சிம்பிள் பர்சன், அவர் யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டார், ரொம்பவே கைண்டாக தான் இருப்பார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதனால் போலீஸ் அதிகாரிகள் அவர் என்ன தொழில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் பணத்தை வட்டிக்கு விடுற தொழில் பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இதில் யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்ற கோணத்தில் இந்த வழக்கு விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவர்கிட்ட யாரெல்லாம் டீலிங் வச்சாங்க அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்ததில் கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட காட்டியிருந்திருக்கு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவர்கள்கிட்டையும் விசாரணை பண்ணும்போது எந்த ஒரு தடயமுமே அவர்களுக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கு. சிசிடிவி காட்சிகளையும் போதுமான அளவுக்கு செக் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காமலே போயிருந்திருக்கு. ஆக மொத்தம் திட்டமிட்டு இவரை யாராவது கடத்திருக்கலாமா அப்படின்ற கோணத்தில் இந்த வழக்கு விசாரணையை இன்னமும் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க.
இந்த விசாரணைகள் எல்லாமே பானிபட் மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பானிபட் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கர்னல் அப்படின்ற மாவட்டத்தில் நரேஷ் சர்மா காணாமல் போன அன்னைக்கு இரவு 10 மணி வாக்கில் ஒரு நபர் புதன்பூர் அப்படின்ற பகுதியில் தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிற சமயத்தில் ஒரு கால்வாய் கிட்ட தூரத்தில் இருட்டில் யாரோ காரை தள்ளி விடுற மாதிரி அவர் பார்த்துருந்துருக்காரு. மேற்கொண்டு அந்த நபர் காரை தள்ளி விடும்போது லைட்டு எரிந்ததுனால உடனடியாக போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவலை கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் மறுநாள் காலை வரைக்குமே போலீஸ் அதிகாரிகள் வரல. ஆனால் விடிந்ததுக்கு பிறகு பொதுமக்கள் எல்லாமே அந்த காரை பார்த்ததுக்கு பிறகு உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த காரை கிரைனை கொண்டு மீட்டு எடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த காரோடைய நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த காரில் இல்லை. இதனால் போலீஸ் அதிகாரிகள் காருடைய இன்ஜின் நம்பரை வச்சு டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது பானிபட் மாவட்டத்தை சேர்ந்த நரேஷ் சர்மா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேனுடைய கார் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் கர்னல் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக பானிபட் மாவட்ட போலீஸ் அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணும்போது தான் நரேஷ் சர்மா ஏற்கனவே காணாமல் போயிருக்காரு. அவர் காணாமல் போன காருடைய இன்ஜின் நம்பரும் அதே தான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக அந்த காரை மீட்டெடுத்த இடத்துக்கு நரேஷ் சர்மாவுடைய குடும்பத்தார்களை பானிபட் போலீஸ் அதிகாரிகள் அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அங்கே அடையாளம் காண சொல்லும்போது அது தங்களுடைய கார்டு தான் அப்படின்ற ஒரு அடையாளத்தையும் காட்டி இருந்திருக்காங்க. தொடர்ந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளாம் அந்த இடத்துக்கு வர வச்சு கம்ப்ளீட்டாக அந்த காரை சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. இதற்கு நடுவில் போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன தோணி இருந்திருக்குன்னா, காருடைய கண்ணாடி அந்த சமயத்தில் திறந்திருந்ததுனால நரேஷ் சர்மா காருக்குள்ளே இருக்கிற சமயத்தில் தண்ணி அவர் அடிச்சுட்டு போயிருக்கலாமா அப்படின்ற கோணத்தில் அந்த ஆற்றுல பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துருந்துருக்காங்க. தொடர்ந்து ரெஸ்கியூ டீம்லாம் வர வச்சு அந்த ஏரியா முழுக்க கம்ப்ளீட்டாக அந்த ஓடை எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அந்த இடங்கள்லாம் தேடி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தள்ளி நரேஷ் சர்மாவுடைய சடலத்தை அந்த ரெஸ்கியூ டீம் மீட் எடுக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பிரேத பரிசோதனையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு நரேஷ் சர்மாவுடைய சடலத்தை அவங்களுடைய குடும்பத்தார்கள்கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. அவர்களும் இறுதி சடங்கு எல்லாமே பண்ணி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை இன்னமும் தீவிரப்படுத்தி இருந்திருக்காங்க. பானிபட் மாவட்டத்தில் இருந்து இந்த கார் கர்னல் அப்படின்ற மாவட்டத்துக்கு வரணும்னா எப்படியும் ஹைவே வழியாக தான் வந்திருக்கணும். அதனால் இதற்கு இடைப்பட்ட தூரத்தில் ஏதாவது சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததில் நரேஷ் சர்மாவுடைய எட்டியாஸ் கார் இந்த கர்னல் மாவட்டத்தை நோக்கி போவது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் அவர்களுக்கு போதுமான தடயம் எதுவுமே கிடைக்காமலே போகுது. இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் அதோட நிறுத்தாமல் மறுபடியும் அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி அவங்க தீவிரமாக செக் பண்ணி பார்த்ததில் தான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க நல்லா நோட் பண்ணி இருந்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு சில சிசிடிவி காட்சிகளில் நரேஷ் சர்மாவுடைய காரை ஸ்விஃப்ட் டிசைர் கார் ஃபாலோ பண்ணி போகிற மாதிரியான தடயங்கள்லாம் கிடச்சிருந்திருக்கு. அந்த கார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓனருக்கு உடனடியாக கால் பண்ணி கேட்கும்போது, நான் அன்றைய நாள், அதாவது நீங்கள் சொல்கிற தேதியெல்லாம் நான் எந்த காரையுமே ஃபாலோ பண்ணிட்டு ஏன் நான் அதுக்கு முன்னாடியே என்னுடைய காரை செகண்ட் ஹேண்ட் கார்லாம் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட நான் வித்துட்டேன், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக போலீஸ் அதிகாரிகள் கிட்ட காட்டி இருந்திருக்காரு. அதே சமயம் சிசிடிவியில் பதிவாகியிருந்த அந்த டைமிங்கில் இவர் எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததில் அவர் சொன்ன டைமிங்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஆக மொத்தம் அந்த கார் டீலர்ஷிப் பண்ணக்கூடிய நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேரடைஸ் பஜார் அப்படின்ற கார் நிறுவனத்தை காட்டி இருந்திருக்காரு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த பேரடைஸ் பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஹேண்ட் கார் விற்கக்கூடிய அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு விசாரணை பண்ணும்போது, எங்களுடைய ஓனர் 2 நாட்களாக ஆஃபீஸுக்கு வரவே இல்லை, இந்த பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கக்கூடிய நபரும் வரவே இல்லை அப்படின்ற ஒரு தகவலை அங்கே இருந்த ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்திருந்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த 2 பேருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓனருடைய பேர் புல்கித் மதன் அப்படின்னும் பிஸ்னஸ் பார்ட்னருடைய பேர் சேத்தன் அப்படிங்கிறதும் தெரிய வருது. 2 பேருக்குமே இமிடியேட்டாக கால் பண்ணி பார்க்கும்போது 2 பேருடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் காட்டியிருந்திருக்கு. இதனால் 2 பேருடைய மொபைல் நம்பரையும் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி சம்மந்தப்பட்ட நாளான, அதாவது சிசிடிவியில் பதிவாகியிருந்த அன்றைய நாள் அந்த நேரத்தில் இவங்களுடைய மொபைல் சிக்னல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. ஆக மொத்தம் இவர்கள் எதையோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே இப்போ கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுமே இமிடியேட்டாக அந்த மதன் மற்றும் சேத்தனை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க.
இறுதியாக 2 பேருமே ஒரு சீக்ரெட்டான இடத்துல இருந்து போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தனித்தனியாக விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவனுங்க 2 பேரும் சொல்லி இருந்திருக்கானுங்க. அன்னைக்கு அவனுங்க என்ன சொன்னானுங்க, நரேஷ் சர்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இந்த புல்கித் மதன் அப்படின்றவன் நரேஷ் சர்மாவுக்கு நெருங்கிய நண்பன். 2 பேருக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால நீண்ட நாட்கள் கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க. இதனால் இவனை எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வன்மம் மட்டும் இந்த புல்கித் மதனுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் அவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னரான சேத்தன் கிட்ட இது எல்லாத்தையுமே தெரிவித்ததும் அவனும் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்கான். மேற்கொண்டு சுனில் அப்படின்ற ஒருத்தனையும் அவனுடைய டீமுக்குள்ளே ஜாயின் பண்ணி கொண்டு அவனுக்கு 1 லட்ச ரூபா கிட்ட பணம் கொடுத்து நரேஷ் சர்மா எங்கே போகிறான் எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்காணிக்க வச்சுருந்துருக்காங்க. நரேஷ் சர்மாவுடைய புதிய காரான இனோவா காரில் ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால நரேஷ் சர்மாவுடைய கார் எங்கே இருக்குது எங்கே போகிறாரு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நரேஷ் சர்மாவை வேவு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இந்த சுனில் இந்த நரேஷ் சர்மாவை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் சரியாக பிப்ரவரி 6, 2020 வாக்கில் நரேஷ் சர்மா எப்போதுமே தன்னுடைய இனோவா காரில் போவார்ல, அந்த காரை அன்றைய நாள் சர்வீஸ் விட்டுருந்ததுனால தாங்கிட்ட இருக்கிற இன்னொரு டொயோட்டோ காரான எட்டியாஸ் அப்படின்ற காரை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்பியிருந்திருக்காரு. இதை சுனில் உடனடியாக பார்த்ததுக்கு பிறகு தன்னுடைய முதலாளியான மதனுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்கான். அவனும் நேரடியாகவே அந்த கார் ஷோரூமுக்கு போயிருந்திருக்கான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற சதி திட்டங்கள்லாம் தீட்டி இருந்திருக்கானுங்க. அதன் பிறகு அந்த கடையில் வேலை பார்க்குற எல்லாரையுமே சீக்கிரமாகவே அந்த கடையில் இருந்து அனுப்பியிருந்திருக்கானுங்க. இதன் பிறகு சுனில் அப்படின்றவன் தன்னுடைய 2 வீலர் எடுத்துக்கொண்டு நரேஷ் சர்மா இருக்கக்கூடிய ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு அவன் எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புறான் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் நோட் பண்ணியிருந்திருக்கான். நரேஷ் சர்மா எப்போதுமே கிளம்புற டைமிங்கான 7:30 மணி வாக்கில் ஆஃபீஸை விட்டு கிளம்பியிருந்திருக்காரு. அதை புல்கித் மதனுக்கு தகவல் கொடுத்ததுமே உடனடியாக இந்த புல்கித் மதன் அப்படின்றவன் நரேஷ் வரக்கூடிய பாதையில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஹோட்டல் கிட்ட நரேஷோடைய காரை பார்த்ததும் கையை நீட்டி இருந்திருக்கான். 2 பேருமே நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்ததுனால அவரும் காரை நிப்பாட்டி இருந்திருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய கார் ஆஃபீஸ் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இந்த புல்கித் மதன் அவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னரான சேத்தன் அவனுடைய நண்பனான சுனில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து நரேஷ் சர்மாவை கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் பிறகுதான் இந்த சடலத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக விற்பதற்காக வந்த ஒரு கஸ்டமருடைய காரை எடுத்துக்கொண்டு இவனுங்க கர்னல் அப்படின்ற மாவட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கால்வாயில் இந்த நரேஷ் சர்மாவுடைய சடலத்தை தூக்கி போட்டிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு நரேஷ் சர்மாவுடைய காரையும் அந்த ஓடையில் தள்ளி விட்டுருந்துருக்கானுங்க. அந்த கால்வாயை பற்றி சொல்லணும்னா பார்ப்பதற்கு ஒரு ஆறு மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ஏரியில் போய் முடியும். மேற்கொண்டு ஆற்றுல இருந்து தண்ணியும் ஃபோர்ஸாக இந்த ஓடையில் வர ஆரம்பித்ததுனால நரேஷ் சர்மாவுடைய சடலத்தை அடித்து கொண்டு அந்த ஏரியை கடந்து அதன் பிறகு 60 கிலோமீட்டர் தாண்டியும் போயிருந்திருக்கு. இவனுங்க அந்த ஓடையில் அந்த காரை தள்ளி வர சமயத்தில் தான் ஒரு நபர் பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருந்துருக்காரு. அது எதுவுமே இவனுங்களுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கு. மறுபக்கம் ரிட்டர்ன் தங்களுடைய வீட்டுக்கே வந்திருந்திருக்கானுங்க. பட் எதுக்காக நீங்கள் நரேஷ் சர்மாவை இந்த அளவுக்கு கொலை பண்ணணும், இந்த அளவுக்கு பக்காவாக திட்டம் திட்டணும் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸே அந்த புல்கித் மவன் சொல்லி இருந்திருக்கான். அது என்னன்னா, இந்த புல்கித் மதனும் நரேஷ் சர்மாவும் நீண்ட காலமாக நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. மேற்கொண்டு நரேஷ் சர்மா வட்டிக்கு பணம் விடுறதுனால 15 லட்ச ரூபா பணத்தை இந்த புல்கித் மதனுக்கு கொடுத்துருந்துருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பணத்தை நரேஷ் சர்மா 15% வட்டிக்கு தான் கொடுத்துருந்துருக்காரு. நாட்கள் ஆக ஆக இந்த புல்கித் மதன் தன்னுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு 8 லட்ச ரூபா கிட்ட நரேஷ் சர்மாவுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் நாட்கள் நகர நகர அவனுடைய பிஸ்னஸ் சரிவர போகாததுனால மீதம் 7 லட்ச ரூபா கிட்ட அவனுக்கு பணம் கொடுத்தாக்கணும். அது கூடவே வட்டியும் சேர்த்து கொடுத்தாகணும். பிஸ்னஸில் இருந்து கிடைக்கிற பணமும் அவனுடைய குடும்ப தேவைக்கும் அவனுடைய தேவைக்கும் சரியாக இருக்கிறதுனால இந்த நரேஷ் சர்மாவுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த புல்கித் மதனுக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதும் உடனடியாக 2 பேருமே பிரிஞ்சிருந்திருக்காங்க. இதன் பிறகுதான் என்ன பண்ணுறது, இந்த பணத்தை கொடுத்தாகணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சதுமே ஒருவேளை நரேஷை தீர்த்து கட்டிட்டா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புல்கித் மதன் ஒரு கொடூரமான சதி திட்டத்தை தீட்டி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் நான் சொன்ன மாதிரி சுனில் அப்படின்றவனை சேர்த்துக்கிறான். அவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னரான சேத்தன் அப்படின்றவனை சேர்த்துக்கிறான். நரேஷ் சர்மாவை ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் பணம் என்னுடைய ஆஃபீஸில் இருக்குது வந்து வாங்கிக்கோ அப்படின்னு நட்பாக பேசி அழைச்சிட்டு போயிட்டு துடிக்க துடிக்க கொலை பண்ணிவிட்டு நரேஷ் சர்மாவுடைய சடலத்தையும் தூக்கி போட்டிருந்திருக்கானுங்க. அதே சமயம் மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உடச்சி போட்டிருந்திருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் இவனுங்க கிட்டே இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு இவனுங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ்
சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த 3 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. உறவினர்கள் அப்படி இல்லைன்னா நண்பர்களுக்குள்ள பணத்தை கொடுத்து வாங்கணும்னா கண்டிப்பாக ஒன்றா நட்பை இழந்துருவோம், அப்படி இல்லைன்னா பணத்தை இழந்துருவோம் அப்படின்னு பல பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த நரேஷ் சர்மாவுடைய வாழ்க்கையிலும் நடந்திருந்திருக்கு. ஒரு மனிதனுடைய வாக்கும் நேர்மையும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த புல்கித் மதன் மாதிரியான ஆட்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். நீங்கள் அவர்கள்கிட்ட இருந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.